தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பள 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 மள 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினுசா வர்றாரு பங்காளி நம்ம தொழில விஞ்ஞான அளவுல விருத்தி பண்ண என்ன எப்படி ராக்கெட்ல போய் திருடலாங்கறியா? இல்லப்பா, இந்த கணிப்பொறி மூலமா, அதாவது கம்ப்யூட்டர் மூலமா சிடி வாங்கி பீடிங் பண்ணி சீக்வென்ஸ் பண்ணிடணும். எதுக்கு? போலீஸ் வந்தோன்னு சாட்சியோட பொசுக்குன்னு மாட்டிக்கிறதுக்கு? அதுக்கு இல்லப்பா, ஈஸியா டாக்ஸ் கட்டலாம்ல. திருடுறதுக்கு டாக்ஸ் கட்டுறேன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான்டா. அட நீ வேறப்பா, இந்த அரசியல்வாதில இன்கம் டாக்ஸ் கட்டல. டெலிபோன் பில்லே கட்டல, இன்கம் டாக்ஸ் எங்கடா கட்ட போறாங்க? ஓஹோ, பழைய ஈஎம் பித்தளை பிளாஸ்டிக் பேப்பருக்கு புது செல்போனை. ஆகாக காகா, அதேதான். ஏன்டா டேய், பழைய இரும்பு ஜாமான் இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் ஜாமான் இருந்தாலும் சரி, கொண்டு வாங்கம்மா, பேரிச்சம்பழம் தரேன். பழைய செல்போன் இருந்தாலும் கொடுங்கம்மா, இடைக்கடை பேரிச்சம்பழம் தருவா, கொடுங்கம்மா. என்னடா அது பழைய செல்போனுக்கு பேரிச்சம்பழம் தரேன்றா? ஒருவேளை பழைய பேரிச்சம்பழமா இருக்குமோ? நீ தான் குப்பையில கிடந்தா கூட குமிச்சு வாயில போட்டுப்பிய. இல்லப்பா, வாழைப்பழத்தோட சீப்பா இருக்குன்றேன். வாழைப்பழமே சீப்பு தான்டா. ஐயோ, பழைய செல்போனுக்கு இடைக்கடை பேரிச்சம்பழம். அண்ணே இந்தாங்கண்ணே, இடைக்கிட பேரிச்சம்பளம் கொடுங்கண்ணே. நல்லா வேலை செய்யும்ல அண்ணே, சிம் கார்டோட இருக்குண்ணே, இடைக்கு மேல 2 பழம் சேர்த்து போட்டு கொடுங்க. இந்தாங்கண்ணே. பங்காளி நான் செல்போன்ல பேசணும் ஆசையா இருக்கு, வாங்கிடுங்க பங்காளி. டேய், உனக்கு நேராவே ஒழுங்கா பேச தெரியாது, செல்போன் வேறயா? அண்ணே, செல்போன் போட்டு பேரிச்சம்பளம் வாங்குறேன். அரபு நாட்டுல இருந்து வந்த பேரிச்சம்பளமாண்ணே. ஆமா ஆமா, இந்த செல்போனுக்கு இந்த பேரிச்சம்பளம் கொடுத்ததே பெருசு, வாங்கிட்டு போவியா? பங்காளி வாங்கி கொடுங்க பங்காளி. ஐயோ, என்னடா அது பச்சை புள்ள மாதிரி புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு? சரி வா, வாங்கி தரியா? என்னடா கேவலப்படுத்துறியா? வாங்கி தரியான்னு கேட்டதுக்கு என்ன கேவலம்? நான் என்னைக்கிடா வாங்கி கொடுத்துருக்கேன். ஓஹோ, ஆட்டை போட்டு தரேன் வா. சரி சரி சரி. பழைய பேப்பருக்கு செல்போனை, பழைய பிளாஸ்டிக் ஜாமானுக்கு செல்போனை. என்னயா என்னமோ சொன்னியா, மறுபடியும் சொல்லு. பழைய செல்போன் கொடுத்தீங்கன்னா இடைக்கடை பேரிச்சம்பழம் கொடுப்பேன். பழைய பேப்பர் பிளாஸ்டிக் கொடுத்தீங்கன்னா இடைக்கடை புது செல்போன் கொடுப்பேன். அப்ப அது தருவீங்களா? அது பொம்மை செல்போனியா, குழந்தைங்க விளையாடுறது, ஒரிஜினலோட காஸ்ட்லி, அதெல்லாம் உன்னால வாங்க முடியாது. ஏதாவது பழைய பிளாஸ்டிக் இருந்தா போடு, ஒரிஜினல் செல்போனே தரேன். இந்தா. யோ, அதெல்லாம் வையா, அது என்னோடதியா. அப்படியா? ஆகாக காகா, அகேகா. என்னையா அது? பிளாஸ்டிக். எப்படி அதெல்லாம்? அதெல்லாம் வித்தை இருக்குது. நீ சீக்கிரமா செல்போன் கூட, இல்லைனாக்கா எவ்வளவு வந்துருவா, குழாயடி தகராறா இப்போ. இது மூணுக்கும் இந்த ஒரு செல்போன் தான் வரும். இத காதுல மாட்டிக்க தெரியும் கொடு. பங்காளி எனக்கு வாடா வாடா. பங்காளி எனக்கு ஒரு செல்லு வாங்கி தரேனே. எங்க வாங்கி தரேன்னு சொன்னா? இல்ல, ஆட்டையை போட்டு தரேன்னு. ஆட்டையை போட்டேன்ல, அப்ப கூட. ஏன் பங்காளி இதெல்லாம் எப்படி? ஆகாக காகா, அதேதான். சரி சரி சரி, போன் போடு. ஹலோ. ஐயோ, என்ன விஞ்ஞானம் பங்காளி. நீ அலோன்னு அப்படியே அலோன்னு கேக்குது. நான் இன்னும் போனே பண்ணல, பக்கத்துல இருந்து அலோனா அப்படியே தான் கேட்கும். அப்படியே பங்காளி, முதல்ல அலோனுமே நான் பிரமிச்சு போயிட்டேன். நீ இங்கிருந்து பேசிட்டியா? அதான் எனக்கு தெரியல. சரி, அங்கிருந்து போய் பேசு, நான் இங்கிருந்து பேசுறேன். இந்தா இத போட்டுக்கிட்டு பேசு. நல்லா அழுத்தி பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்னடா எப்படி இருக்க? பங்காளி ஒரு நிமிஷம், இந்த காது ரொம்ப சூடாகி போச்சு, இப்ப பேசுங்க. நான் தான்டா ஜார்ஜ் புஷ், ஸ்பீக்கிங் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா வந்து ஜார்ஜ் புஷ் பேசுறீங்களா? நீங்க அமெரிக்கா வந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. சி, உன் மூஞ்சிக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு ஃபோன் பண்றாங்களா? ஏன்டா பரதேசி, 3 வாரத்துக்கு முன்னாடி பீரோக்குள்ள பூந்து ஆட்டை போட்டோமே, ஏன்டா என் பங்கு 5000 ரூபாய் தரல? எச்சக்கல நாய். ஏய், யார பாத்துறா நாயின்ற? புச்சுக்கும். நீ மட்டும் என்னடா ஒரு ஐயர் வீட்டை திருடி தனியா உட்கார்ந்து சாப்பிட்டியடா? பண்ணி. டேய், நீ ரொம்ப பேசுற, தூக்கி போட்டு மறிச்சிடுவேன். ஆய், நீ ரொம்ப ஓவராடுற. அப்படித்தான்டா ஆடுவேன், என்ன பண்ணுவேன்? ஆனா பிச்சிருவன்டா. உன்னை கடிச்சு குதறி கிழிச்சு முதிரி கட்டி.
அடா பாவமே, பைத்தியம் போல இருக்குது. ஹ? என்ன பிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? இருடா இந்த கட்டையால் அடிச்சு உன்னை மட்டையாக்கிறேன். ஹை ஆ. டேய் நீ கட்டையில அடிச்சேன்னா நான் ரஜினி சைல எடுத்து கல்லால் அடிப்பேன்டா. அம்மா இச்சுக்கா உவகா அதேக்கா. நீ என்ன பார்த்து தானடா கல்லால் அடிக்கிற, நான் உன்னை பார்க்காமையே கல்லால் அடிக்கிறேன் பாரு. டேய் நீ பார்க்காம அடிச்சனா கூட நான் படுத்துக்கிட்டே பெரிய கல்லத்துக்கு அடிப்பேன்டா. ஹலோ, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா? சார், இங்க ஒரு பைத்தியம் வரங்க போறவங்கள அடிச்சு தூள் கலப்பிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்துடுறீங்களா? ஐயோ அம்மா. 1 2 3 4 5 6. கல்லத்துக்கு போட்டு போர் அடிக்குது, ஏதாவது பாட்டு பாட நான் டான்ஸ் ஆடுறேன். A B C D E F G. டேய் அவன் கரெக்டா தான் சொல்லிருக்கான். இவன் தான் அது. கரெக்ட். போய் கபால் நம்பிக்கிடுவோம். டேய் சரியான பைத்தியம். பார்த்து தான் டீல் பண்ணணும். கரெக்ட். கொஞ்சம் விட்டா நம்மளே கடிச்சிருவானுங்க. வா போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். சொட்டு நிலவரத்துல நான் வர மாட்டேன். அது இல்ல சார், எங்க மினிஸ்டர் உங்களை பார்க்கணுமா, கூட்டிட்டு வர சொன்னார். எதுக்கு? அது நீங்க கல்லால அடிச்சா குறி பார்த்து அடிக்கிறீங்களா? எங்க மினிஸ்டர் சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க மேல இந்த மேஜை மைக்கெல்லாம் வீசும்போது எங்க கட்சிக்காரங்க மேலேயே பட்டுடுதான். அதுக்கு நான் வரணும். நீங்க அங்க வந்தீங்கன்னா எங்க மினிஸ்டர் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்து பாருல. அது ரொம்ப கஷ்டம். சே குஷ்டம். முதல்ல கரெக்டா சொன்னாரு. கன்ஃபார்ம். ஓஹோ சார், நீங்க ஏன் வரமாட்டேன்னு சொல்றீங்க? முடியாது. நான் ஏற்கனவே ஆந்திரா மதுரைக்கு அக்ரிமெண்ட் போட்டேன். காரமா சோறு போடுறேன்ட்டாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பெரிய மனசு. ரொம்ப கெஞ்சுறீங்க. காசுல தருவாங்களா? காசு என்னங்க, எங்க மினிஸ்டர் யூனிஃபார்மே தருவாரு. அப்படியா? என் பங்காளி வருவான். உங்க பங்காளி அப்படியே உங்கள மாதிரியேவா? என்னை விட ஓவர். அதுதான் வேணும். பங்காளியை கூப்பிடுங்க. பங்காளியா மினிஸ்டர் கூப்பிடுறாங்கடா. வர வர வர. கொஞ்ச நேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எஸ். இது என் பங்காளி. மினிஸ்டர் பார்க்கணும். வாங்க போலாம். Hey stupid, don't catch my hand at all. I don't like all these things. We'll go, come on. ஏண்டா கைய பிடிச்சு இழுத்தா இங்கிலீஷ்ல பேசுறானே, படிச்ச பைத்தியமா இருப்பானோ? டேய் அங்க என்னடா வேலை? அது வேண்டாம். ஏயா மினிஸ்டர் வண்டி என்ன லைட்டா காணோம்? கரண்ட் கட்டு. என்னையா இது பைத்தியக்கார வண்டியா இருக்கு? அதே தாங்க. சரி வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. வந்து ஜோதியில கலந்துக்கங்க. யோ இதுல யாரையா ஜோதி? நான் ஜோதி. யோ மினிஸ்டருக்கு ட்ரைனிங் விட்டு இங்க கூட்டு வந்திருக்கேன். நான் 10வது முறையாக மினிஸ்டர் ஆகிவிட்டேன். நான் 10வது முறை. அதோ போறாரா, அவர்தான் சுகாதாரத்துறை மினிஸ்டர். அவருக்கு போய் ட்ரைனிங் கொடுப்போ. Actually, I could not understand the situation. What is happening here? Come on, explain me. இது அப்படியே தமிழ்ல சொல்லு. என்ன நடக்குது இங்க? என்ன நடந்தங்கிறது தமிழ்ல சிறுசா இருக்கு, இங்கிலீஷ்ல பெருசா இருக்கு. ஆனா இங்கிலீஷ் தான். டேய், என்ன இங்கிலீஷ் தான், தமிழ் கேவலமா பேசுறியா நீ? இமயமலை விழுந்தது போல் விழுந்து விட்டான் ஜார அரசன். அவனை சூழ்ந்து நின்று சமயமுள்ள படிக்கலாம், பொய் கூறி அரங்கொண்டு சூழ்ச்சிகள் செய்த சுமடர் சரசரம் என்று சரிந்து விட்டார். இந்த மாதிரி ஒரு பாட்டு காடா இங்கிலீஷ்ல. தமிழை தாழ்த்து பேசினா எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். டாய், நான் ஒன்னதான்டா கூப்பிட்டேன். இவன் ஏன் ஓவரா பேசுறான்? நான் அங்கேயே சொன்னேன் என்ன விட ஓவர்ன்ட்டு. மேட்ரே இல்லாம 3 ஹவர் பேசுவான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பச்சை ட்ரெஸ் மாட்டு. எதுக்கு பச்சை ட்ரெஸ் மாட்டணும்? மென்டல் ஹாஸ்பிட்டல் பச்சை ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம். மென்டல் ஹாஸ்பிட்டலா? எங்களை எதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? என்ன விளையாடுறியா? மரத்தை பார்த்து தனியா பேசுறது, ரோட்ல போறவங்க மேல கல்லெல்லாம் வீசுறது, இப்படிலாம் பண்ண பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டு வரவங்க எங்க கூட்டு வருவாங்க? பாத்தியா, அப்பவே சொன்னேன்ல தனியா நின்னுக்கிட்டு செல்போன்ல ஓவரா பேசாதேன்னு. இப்ப பாரு பைத்தியம் நினைச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு புடிச்சு வந்துட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணு. பிரதர், நாங்க பைத்தியம் கிடையாது. எந்த பைத்தியம் தானே பைத்தியம் ஒத்துட்டு இருக்குது? யோ ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்துற? என்னடா பேச்சு? கையில தடி இருக்குல்ல, முட்டிய பேத்துறா. அதான் கரெக்ட். மேலகல கையை வச்சு தூக்கி போட்டு மறிச்சிருவோம் பாத்துக்க. டேய் பசங்களா, சாப்பாட்டுக்கு பெல் அடிச்சுட்டாங்க, போலாமா? என் இனிய பைத்தியங்களே, இந்த மனநல மருத்துவமனைக்கு இந்த பெரியசாமி அன்புடன் வரவேற்கிறேன். பாரு, ஏன் சட்டை போடல? இது போட்டா பைத்தியமா இருக்கும், அதான் போடல. போட்டாலும் போடலனாலும் நீ பைத்தியம் தான்டா. என்னோட ஊரை வச்ச நிலத்துக்கு ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிடைச்சிட்டான். என்னோட படத்துக்கு நீந்தாயா ஹீரோ. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். கட் இட். சூப்பர் சூப்பர். என்னடா ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். கட். என்னையே நடிக்கிற? தள்ளு, அப்படி தள்ளு. என்ன பார். போய் நடி. ரெடி. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன்.
ஐயா என்னையா ஒரே மாதிரி ஆக்ட் பண்ற போடா. நீங்களும் ஒரே மாதிரி தான் சொல்றீங்க. சரி, இவன் நல்லா நடிப்பா சார். அப்படியா சரி வா ரெடி 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 இப்போ நடிக்கணும். டைரக்டர் சார், இப்போ நான் நடிக்கணும்னு வச்சுங்களேன். ஆமா நீங்க உங்க படத்தோட கதையை சொல்லணும். கதை என்ன கதையை கீழே நோண்டுறீங்க? உள்ளதான் புதைச்சு வச்சிருக்கேன். ஓபன் பண்ணா ஊற வச்ச நிலம்னு டைட்டில் போடுறோம். அப்படியே ஒரு காஞ்சி போன நிலத்தை காட்டுறோம். அந்த நிலத்துல ஒரு வயசான பெரியவர் வந்து தண்ணி ஊத்தி ஊற வைக்கிறார். எப்படி இருக்கு? சூப்பரா? அப்ப அந்த நிலம் ஊறி இருக்குமே. அதான் இல்ல. ரெண்டாவது சீன்ல அவரோட பையனும் வந்து தண்ணி ஊத்தி ஊற வைக்கிறான். மூணாவது சீன்ல அவரோட பொண்ணு வந்து தண்ணி ஊத்தி ஊற வைக்கிறா. எப்படி இருக்கு? இத்தனை பேர் தண்ணி ஊத்தியுமா அந்த நிலம் ஊர்ல? அப்படியும் ஊர்ல. கடைசி சீன்ல அவங்க அம்மா வந்து நிலம் ஊறிடுச்சான்னு தொட்டு பாக்குறா. அப்போ நிலம் ஊர்ல. உடனே அந்த அம்மா கண்ணீர் விட்டு நிலம் இத்தனை பேர் தண்ணி ஊத்தி ஊறலையான்னு கண்ணீர் விட்டு அழறாங்க. கதையாடாது. இப்படித்தான் அந்த அம்மாவோட கண்ணீர் நிலத்துல பட்டு நிலமே ஊறி போச்சு. படம் பார்த்தவங்க கதையில ஊறி இருப்பாங்களே. எப்படி இருக்கு கதை? கதை ரொம்ப பிரமாதம். இதை நீங்க அப்படியே படமா எடுத்து ஜப்பானிய திரைப்பட விழாவில் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க படத்துக்கு தங்க மயில் அவார்டு கிடைக்கும். உங்களுக்கு பெஸ்ட் டைரக்டர்னு தங்க கழுகு அவார்டு கிடைக்கும். பங்காளி கார்டன் வர்றான். கார்டன் இல்லடா, அவன் வார்டன்டா. வாடன் வாடா. டேய், ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? ஐயா, தேவையில்லாம எங்களை பிடிச்சிக்கிட்டு வந்து இங்க வச்சு இந்த ஆளு கதை சொல்றேன்னு எங்களை கொல்றான் ஐயா. நான் எத்தனை தடவை சொல்றது நாங்க பைத்தியம் இல்லைன்னு. டேய், யார பார்த்து பைத்தியம் இல்ல சார். இல்ல சார், நான் பைத்தியம் இல்ல சார். சார், நான் பைத்தியம் இல்ல சார். நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அதே இடத்துல வந்து நின்ட்ட சார். நான் பைத்தியம் இல்ல சார். இன்னொரு வாட்டி என்ன பார்த்து பைத்தியம் இல்லைன்னு சொன்ன தொலைச்சு போடுவேன். அடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ அடிக்கிறாங்க. ஐயோ ஐயா, எனக்கு கவர்மெண்ட் வேலை கட்டிட்டே, கவர்மெண்ட் வேலை கட்டிட்டே. என்னய்யா? போனஸ் தர்றாங்க. லேட்டஸ்டா மெட்டலான போல் இருக்கு, அனுப்புடா. போ 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 போ. பைத்தியர் ஹாஸ்பிட்டல் போனஸ் தர ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான். பங்காளி வார்டன் வர்றான். டேய், அவன் வந்து என்னடா பண்ண போறான்? அவன் வரும்போது சும்மா உட்காந்து அடிப்பான். பைத்தியகரமா நடிக்கணும். வா போலாம். என்னடா இது? போ போ போ, நிக்காத. டேய், போயிட்டே இரு. என்னடா பண்ற? பங்களாக்கு சுண்ணாம்பு அடிக்கணும்னு சொன்னாங்க, அதான் கொண்டு போயிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரம் கொண்டு போன? 2 கிலோமீட்டர். சரி. டேய், நீ என்ன பண்ற? அறிவில்லை உனக்கு. பங்காளி பில்டிங்கை தள்ளுறான்ல, டிராபிக் வந்தா இடைஞ்சலா இருக்காது, அதனால டிராபிக்கை போன்றான். இப்பதான் பைத்தியன்றது கரெக்டா இருக்கு. வா, அடுத்த செக்ஷன் போலாம். ஓகே சார். அப்பாடா. பங்காளி குதிரை மாதிரி ஒரு தோட்டிறான் பாரு. டேய், நில்றா. என்ன குதிரையில எவ்வளவு வேகமா வர? லைசென்ஸ் வச்சிருக்கியா? லைசென்ஸ் இந்தாங்க. என்னடா பண்ணா? அட பாவி, குதிரையை ஆட்டோ மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரே பைத்தியம் இதான்டா. மொத்தம் 10 ரூபா லாபம். மந்திரியாரே, அரசவையை கூட்டு. பராக் பராக். கூட்டி விட்டேன் மகாராஜா. எங்கே குற்றவாளி? அங்க குந்தி நிக்கிறாங்க. அவர்களை அழைத்து வா. உத்தரவு மகாராஜா. இந்த ஆஸ்பத்திரில இருந்து எப்படியா தப்பிங்க. ராஜா உங்களை இழுத்து வர சொன்னார். டேய், இழுத்து வர சொன்னாரா அழைத்து வர சொன்னாரா? அந்த கருமத்தை அவங்ககிட்ட கேட்டுக்கோ. சரி வாப்பா. டேய், கை விடுறா. மன்னா, இவர்கள் தான் குற்றவாளிகள் மன்னா. இவர்கள் செய்த குற்றம் தான் என்ன? நம் ராஜகுமாரனை இவர்கள் தான் கடத்தி விட்டார்கள் மன்னா. டேய், ராஜகுமார் நாங்க கடத்தலடா. சந்திர கடத்தல வீரபந்தனா கடத்தினா. பங்காளி கில்டன் வர்றான். டேய், கிளின்டன் இல்லடா, அவன் வார்டன்டா. சரி, ஏதோ ஒண்ணு வர்ற வரைக்கும் பைத்தியம் மாதிரி உளறு. என்னிடம் என்ன குற்றம் கண்டாய்? 1 2 What you saw fault on me? 1 or 2? நீ பேசுறது எனக்கு புரியவில்லை. நான் பேசுறது உனக்கு புரிகிறதா? I can't understand what you are telling. Can you understand what I am telling? மத்தியான சோறு. Afternoon lunch. ஒரு குவார்டர் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். 1 quarter very good. வெளியே போக முடியலையே. We can't go out. எங்கேயோ போயிட்டீங்க சார். வெளியே போடா வெண்ணே. Get out ரா பட்டர். ஆஹா, வாயை மூடிக்கிட்டே திட்டாங்கடா. வந்து கவனிச்சுக்கலாம். ஓகே சார். பட பட புண்ணாக்கே, படாத தப்பு கணக்கே. இத பாருங்க, இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா பைத்தியம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, ஒவ்வொருத்தரா வாங்க. டேய் போடா பின்னாடி. தேங்க்ஸ். சார், இவன் டைரக்ஷன் பைத்தியம். அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியா கேளுங்க. என்ன யாருன்னு நினைச்ச? கேள்விகள்லாம் கச்சிதமா கேட்பேன். எப்படி கேட்கறேங்கிறத நீயே பார். ஓகே. இந்த பார்,
நீ ஒரு பெரிய டைரக்டர்னு வச்சுக்க. ஆ. எந்த ஹீரோ வச்சு படம் எடுப்ப? விஜயா, அஜித்தா, விக்ரமா? நோ சூரியராஜன்ட்ட காசு கேட்டிருக்கேன், கிடைச்ச உடனே ஷூட்டிங் தான். சுருளிராஜன் டேட்டா கிழிஞ்சுது. நீ ஆஸ்பத்திரிக்குள்ள போ. என்ன சார் போகாம அப்படியே நிக்கிறான்? இப்ப பாரு. ஆக்ஷன். சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்தது வா. சார் இவன் அரசு ஊழியர் பைத்தியம். ஆ. அதுக்கேத்த மாதிரி கேள்வி கேளுங்க. அசத்தனம் பார். எஸ்மா சட்டம்னா என்ன? எங்க அம்மா என்ன கூப்பிட்டாங்கன்னா எஸ் சொல்லுவேன். என்னையா அது? எஸ்மா சட்டம்னா என்னன்னு தெரியல, அரசு ஊழியருங்கிற. நீ உள்ள போ. என்ன சார் அவனும் நிக்கிறான்? உன்னை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அச்சோ, அச்சோ. ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர் சார். அடுத்தது வா. ஏய், ஒவ்வொருத்தரா தானே வர சொன்னேன். எதுக்கு 2 பேர் வந்தீங்க? ஆ? 2 பேரும் ஒண்ணா தானே பிடிச்சிட்டு வந்தீங்க? சார் இவனுங்க ஏடா கூடமானவனுங்க, பார்த்து டீல் பண்ணுங்க. ம். ஆரஞ்சு பழத்தை எப்படி சாப்பிடுவ? தோல் உரிச்சு தான் சாப்பிடுவேன். ஆப்பிள் பழத்தை எப்படி சாப்பிடுவ? அப்படியே சாப்பிடுவேன். வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடுவ? தோல் உரிச்சு தான் ஏன் சாப்பிடுவேன். இளந்தம் பழத்தை எப்படி சாப்பிடுவ? அப்படியே வாயில போட்டுட்டு கொட்டையை மாத்திர வெளியே துப்பிடு. என்ன சார் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்க? இப்போ நோக்கா. ஞானப்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? டேய், ஞானப்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? ஏன்டா பரதேசி, பைத்தியத்துக்கிட்ட கேட்கிற கேள்வியாடா இது? ஏன்டா வெளியே அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி கேட்குறீங்களா? உங்ககிட்ட கேள்வியே கேட்டு கூடாது. ஆஸ்பத்திரி உள்ள போ. முடியாது, போட. முடியாதுன்னா அந்த டைரக்டர் கூட்டு கதை சொல்ல சொல்லுவேன். அது போயிட்டான். நான் பைத்தியம் இல்ல சார். சார் நான் பைத்தியம் இல்ல சார். சார் நான் பைத்தியம். சார் நெக்ஸ்ட். கூப்பிட்டீங்களா சார்? சார் கூப்பிட்டீங்களா? டேய், நீ பண்ற சேஷ்டிக்கு இந்த ஜென்மத்தில் நம்மளை வெளியே அனுப்ப போறதே கிடையாது. நாங்க உள்ளே இருக்கோம், போ. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரோட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.